ஹாய், கருப்பு உளுந்து களி. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்களா? கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாரத்தில் 2 டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவே இருப்பாங்க. கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது சாப்பிட்லாம். எலும்பு ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கருப்பு உளுந்தை எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அது ஃப்ரை ஆகுறது தெரியலை அப்படின்னா ஒரு 4-5 வெள்ளை உளுந்து போட்டு வறுத்தீங்க அப்படின்னா அது கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை ஒரு மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு எந்த அளவு நீங்கள் அரைச்சி எடுத்திங்களோ அந்த அளவுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதை லைட்டாக உப்பு போட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி விடாமல் நல்லா கிளறி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஸ்வீட்னஸ் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை பாகு தான் சேர்த்துட்டேன், ஏன்னா டஸ்ட் எதுவும் இருக்குன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ரெடி பண்ணால் நம்மளுடைய கருப்பு உளுந்து களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை 9 மாத குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்குமே கொடுக்கலாம். அவங்க ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. போன் இப்போ மோஸ்ட்லி குழந்தைங்க எல்லாருமே போன் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் அடிக்கடி வாரத்தில் 2-3 தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.